தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். ஆரம்பத்தில் நாம் தமிழ் கட்சியில் பயணித்து அதற்கு அடுத்தபடியாக சீமானிடமிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் இணைந்திருந்த ஜெகதீசன், இவர் பார்த்தீங்கன்னா தற்போது யாருமே எதிர்பாராத விதமாக ஆனால் சீமானவர்களுக்கு கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய துரோகம் நடக்குது அப்படின்ற விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகினதிலிருந்தே நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் அதிகப்படியாக தாக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜெகதீசன் மற்றும் பிற நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் யாருமே எதிர்பாராத விதமாக 26 தேர்தல் நெருங்க சீமானுக்கு சாதகமாகவும் உண்மையிலேயே சீமான் மேல ஒரு மிகப்பெரிய அக்கறை கொண்ட நபர்களாக மாறிட்டு வர்றது அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இதுலயும் ஜெகதீசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் கட்சிக்குள்ள இருக்கும் போதே விலகுவதை குறித்து யோசிக்கிறாங்க அப்படின்னும், சீமானிடமிருந்து கருத்து வேறுபாடுனால பிரியறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய புகழ் கொஞ்சம் அதிகமானதுமே அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் கட்சியில இருந்து விலகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுது அப்படின்னும், கருத்து வேறுபாடுனால பிரியறாங்க அப்படின்னா அவங்க பிரியறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா நாம் தமிழ் கட்சியிலிருந்து பெருமையும் பேரையும் சம்பாதிச்சுட்டு அதை வச்சு வேற கட்சியில இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர்களை வேறு கட்சியில இணைத்துக் கொள்ளவே கூடாது அப்படின்றதா என்னுடைய ஒரு அறிவுரையாக இருக்கும் அப்படின்னு நேர்காணலே பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் அவர்கள் பேசியிருக்காரு. மேலும் சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறிய பெரும்பாலான நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்குள்ள ஒரு சில ஐடி விங் நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீமானுக்கு சாதகமாக ட்வீட் போடுறதும், இன்னொரு பக்கம் பணத்தை வாங்கிட்டு வேறு ஒரு நபர்களுக்கு சாதகமாக ட்வீட் போடுறதும் அப்படின்னு இதையே ஒரு பிசினஸ் ஆகவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியிலிருந்து பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரி கட்சிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும், ஆனால் சீமானவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு எந்த வகையில் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் அரசியலே பண்ண முடியும் அப்படின்னு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுரையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.